ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. நீ என்னோட ஒய்ஃப் டி, அவ என்னோட எக்ஸ். நீ வந்து அதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொல்ற பாத்தியா? இது வந்து எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதை போய் என்கிட்ட சொல்லாம போயிட்டியே. அதை கேட்டப்பவே என்னோட ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. நீ அப்பவே சொல்லியிருந்தேன்னா அப்பவே போயிருக்கும்ல. இங்க பாரு என் கையெல்லாம் அப்படியே இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் காட்டி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ உடனே விஜயோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா வருது. அப்போ உடனே காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து இப்படி சின்ன பிள்ளைங்க இப்படி கை வச்சு சண்டை போடுவாங்களா அது மாதிரி வச்சு பழம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜய் வந்து அந்த இதுக்குள்ள கையை விட்டு அவரை எடுத்து விட்டுட்டு போடி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா காவேரி வந்து ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி இருந்தனால தான் நான் சொல்லல. இப்ப நீங்க அழுறத பார்த்தா எனக்கு நல்லாவே இல்லைங்க. உங்க ஃபேஸுக்கு செட்டே ஆகல. அப்படியே இந்த சில்வர் ஃபால்ஸ்ல கண்ணீர் வர மாதிரி வந்துட்டு இருக்கணுன்னே இப்ப என்ன சொல்லிட்டு நீ எதுக்குடி அழுற அப்படின்னோடனே தெரியல நீங்க அழுறத பார்த்தா எனக்கே அப்படிதான் இருக்குது அப்படின்னோடனே இப்ப விஜய் வந்து கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டுட்டு காவேரி பக்கத்துல அப்படி படுத்து 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நர்ஸ் வந்திருந்தாங்க. எங்க நர்ஸ் அப்படின்னோடனே இப்ப விஜய் எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. அப்புறமா நர்ஸ் வந்து ஆஹ் காவேரி கேக்குறாங்க, இந்த பாட்டில் மட்டும் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சார் கிட்ட கூட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிடுறாங்க. இப்போனே விஜய் கேட்குறாரு, அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போனே விஜய் வந்து ஆனால் நீ என்கிட்ட சொல்லலைல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ காவேரி வந்து நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி கோயிலுக்கு வர சொன்னேன். வந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஆகி நிவின் கிட்ட மட்டும் சொல்ல வேண்டியதாயிருச்சுன்னொன்னே இப்போ விஜய் அப்படியே அமைதியா ஒரு பக்கமா திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஏங்க கோவமா இருக்கிறீங்களா? உங்ககிட்ட சொல்லாம நிவின் கிட்ட சொல்லிட்டேன்னு. நிவின் வந்து அவரால தான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த குழந்தையால நம்ம 2 பேரும் சேர்ந்துருவோம்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு அப்படின்னோடனே இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நிவினுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்ல இந்த மாதிரி நிவினுக்கு தெரிஞ்சு நிவின் என்கிட்ட சொல்லாம போயிட்டார்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு விஜய் வந்து பாவமா சொல்றாரு. அப்போனே காவேரி வந்து நீங்க ரொம்ப கியூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நான் தான் சொன்னேன் நிவின் கிட்ட நீங்க சொல்லவே கூடாதுன்னு. ஏன்னா நான் தான் சொல்லணும். அப்போ உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி நான் தான் கேட்டேன் அப்படின்னு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பிரெக்னன்சியை சொல்றதுக்கு நிறைய பிளான் எல்லாம் வச்சிருந்தேன். சரி நீயா சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்ப சொல்லு அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. இங்கேயா? இங்க எப்படி சொல்றது? அப்படின்னோனே, ஓ! ரொம்ப ரொமான்டிக்கா சொல்லணும்னு நெனச்சிருந்தியோ? சரி இப்போதைக்கு சொல்லேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இப்ப காவேரி வந்து அவரோட கைய எடுத்து அவங்க வயித்துக்கு மேல வைக்கிறாங்க. உங்களால ஃபீல் பண்ண முடியுதான்னோனே, விஜய் ஆமா அப்படி சொல்லிட்டு காத வச்சு கேட்குறாரு. அப்புறமா விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து, ஏன்டி இதெல்லாம் நீ மொதயே சொல்லல? அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரெக்னன்சி கிட்டலாம் நான் வச்சிருக்கேங்க. உங்ககிட்ட காட்டுறதுக்காண்டி தான் வச்சிருந்தேன் அப்படின்னு. இப்ப இவங்க 2 பேரும் கார்ல போறாங்க. அப்பவும் 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போனே விஜய் சொல்றாரு, இந்த மாதிரி அப்பா ஆகுறதெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா உலகத்திலேயே நம்ம தான் ஆகுற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே இருக்கிறாரு. அதுவும் இல்லாம காவேரி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா விஷயம் வந்து முடியிற வரைக்கும் நான் அங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அம்மாக்கு வந்து அப்பள பிசினஸ்ல ஒரு இன்கம் நல்லா வர மாதிரி ரெடி பண்ணி குடுத்துட்டு நான் வீட்டுக்கு வரேன். அதுக்கு நீங்க பெர்மிஷன் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, விஜய் நம்மளே வச்சு பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிறாரு. இல்ல அம்மா அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் பேசிட்டு தான் கார்ல வராங்க. வரும்போது தான் அந்த பிரெக்னன்சி கிட் பத்தி பேசுறாங்க. அப்ப விஜய் வந்து அத நீ பத்திரமா வச்சிருக்கல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க நான் பத்திரமா வச்சுருக்கேன்னோனே, எனக்கு பார்க்கணும் போல இருக்குதுன்னோனே, அதுக்கு தாங்க பத்திரமா வச்சிருக்கேன்னோனே, சரி நீ இனிமே இப்போ வீட்டுக்கு போனா நம்ம 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸ் போலாம். போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னோனே, இப்ப காவேரி ஃபார்ம் ஹவுஸ்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க. விஜய் ஜூஸ் போட்டு குடுக்கும்போது காவேரி வாமிட் பண்றாங்க. அப்ப விஜய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே காவேரி கிட்ட கேட்குறாரு, "உங்க வீட்ல தெரியுமா?" அப்படின்னு. உடனே காவேரி வந்து, "இல்ல யாருக்குமே தெரியாது. நான் வாமிட் பண்ணிட்டே இருந்தத பார்த்து கூட இந்த மாரி பாட்டி கூட கங்கா அக்கா கிட்ட சொல்லிச்சு. ஆனா யாருமே அத பத்திலாம் கேட்கவே இல்லன்னோனே" விஜய் ஃபீல் பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.